களிமண் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா அதை உடச்சி கொஞ்சம் நைஸாக வந்து ஆக்கிக்கங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க. இப்போ கட்டியாக பிடிக்கிற அளவுக்கு செய்கிற அளவுக்கு வந்து தண்ணி தெளித்து ஓரளவு கட்டியாக வந்து நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. செய்கிற மாதிரி ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸ் வந்து ஒரு சின்னதாக எடுத்துக்கோங்க. அதில் பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதை சுற்றி வந்து உங்கள் லேயர் மாதிரி வந்து நாலாப்புறமும் வந்து கரெக்டாக நீங்கள் அதை வச்சுருங்க. நடுவில் வந்து கொஞ்சம் மண் வந்து நீங்கள் போட்டுருங்க. அந்த ஸ்பேஸ் வந்து ஃபுல் பண்ணுறக்காண்டி மண்ணை நீங்கள் வந்து நிரப்பிடுங்க. ஃபஸ்ட்டாக வந்து தொந்தி செஞ்சுருவோம். ரவுண்டாக நீங்கள் செஞ்சுருங்க. அடுத்து ரெண்டாவது வந்து உடம்பு வந்து செஞ்சுருங்க. இந்த ஷேஃப்க்கு வந்து செஞ்சுருங்க. மூணாவது தலை வந்து ரவுண்ட் ஷேப்பில் நடுவில் வந்து செஞ்சுருங்க. அதுக்கடுத்து 2 கை வந்து நம்ம வச்சுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு கை வந்து ரெடி பண்ணி இந்த சைடு வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுருவோம். இன்னொரு கை வந்து வச்சுருவோம். அடுத்து 2 சைடு வந்து காது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். காது வந்து அதில் வந்து வச்சுருவோம். இப்போ நடுவில் வந்து தும்பிக்கை வந்து ரெடி பண்ணி அதை வந்து கரெக்டாக வந்து அதில் ஃபிட் பண்ணி வச்சுருவோம். இதில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு இதில் வேணால் நீங்கள் வந்து தும்பிக்கை வந்து திரும்பிக்கலாம். கரெக்டாக அதில் ஒட்டுற மாதிரி கரெக்டாக அதை ஜாயின் பண்ணி அதை இது பண்ணிடுங்க. அதுக்கடுத்து மேலே வந்து கீட்டை வந்து ரெடி பண்ணி அதில் வச்சுருவோம் தலைக்கு மேலே. அடுத்து கீட்டத்துக்கு பின்னாடி ரவுண்டு வந்து வைக்கணும்ல, அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கீட்டத்துக்கு பின்னாடி வந்து அந்த ரவுண்டாக ரெடி பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுருங்க. இப்போ 2 தும்பிக்கையை வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். இந்த சைடு வந்து உங்கள் பெருசாக வந்து ஒரு தும்பிக்கை ரெடி பண்ணிடுங்க. அடுத்து சின்னமாக வந்து ஒரு தும்பிக்கை ரெடி பண்ணி இந்த சைடு வந்து நீங்கள் அதை கரெக்டாக வச்சுருங்க. இப்போ நீங்கள் கண்ணுக்கு மேலே ஒரு 2 கோடு மட்டும் நீங்கள் அது கரெக்டாக நீங்கள் போட்டுருங்க. புருவம் வரைகிறோம்ல அது 2 பக்கம் வச்சுட்டு நீங்கள் அந்த கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிக்கலாம். இல்லைன்னா பிள்ளையார் கண் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ வந்து கிடைக்க மாட்டேது. நீங்கள் தமிழ் மருந்துகளில் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் தருவாங்க காசுக்கு. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் 2 இது வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக பார்க்க களிமண்லேயே வந்து ஈஸியாக பிள்ளையார் வந்து வீட்டிலே செஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம்.